இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. இந்த உலகில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன், பெரும் செல்வந்தன் என்று பலருக்கு மத்தியில் சிறந்த மக்கள் பண்பு கொண்டவர்கள் தான் காலம் கடந்தும் மதிக்கப்படுகிறார்கள். அப்படி நம்மை நெகிழ வைத்தவர் தான் கலைவாணர். கலைவாணர் ஏழை, பணக்காரன், ஜாதி என்று எந்த வேறுபாடும் பாராத மனிதநேய மாண்பாளராக விளங்குகிறார். சென்னை பாண்டி பஜாரில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்தது. அதிலே சாப்பிடுவதற்காக கலைவாணர் அங்கிருக்கும் பெரும் சீட்டுகளை வாங்கி வீட்டுக்கு எடுத்து செல்வார். தன்னை சந்திக்க வருகின்ற ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அந்த உணவுக்கான சீட்டை கொடுத்து அந்த ஹோட்டலுக்கு சென்று நீங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று அனுப்பி வைப்பார். அந்த ஹோட்டல் முதலாளியோ, என்னங்க இப்படி பண்றீங்க, இப்படி எல்லோரையும் அனுப்புறீங்க என்று முகம் சுளிப்பார். அதற்குத்தானே நீங்கள் உணவகம் நடத்துகிறீர்கள் என்று பட்டென்று பேசுவார் கலைவாணர். நாம் இங்கு யோசிக்க வேண்டும். பணத்தை கொடுத்தால் உணவு தரப்போகிறார்கள். அங்கு சாப்பிடுவது யாராக இருந்தால் அவர்களுக்கு என்ன? ஒருவேளை மிடுக்காக உடையணிந்திருந்தால் இவர்கள் இலவசமாக தருவார்களோ? சற்று யோசிக்கத்தான் வைக்கிறது. இப்படி அந்த உணவகத்தின் முதலாளியை நல்ல மனிதநேயம் கொண்ட மனிதனாக மாற்றிய பெருமை கலைவாணருக்குத்தான் சாரும். அதே போல தன்னுடைய வாகனத்தை இயக்குகின்ற ஓட்டுநருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்தியவர். 25 வருடம் தொடர்ந்து விபத்தில்லாமல் காரை இயக்கியதற்கு தன்னுடைய வாகன ஓட்டிக்கு வாணி மகாலில் மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்தவர் கலைவாணர். அப்போது அந்த ஓட்டுநருக்கு 25 பவுனும் பண முடிப்பும் கொடுத்தார். தன்னிடம் கை கட்டி வேலை பார்க்கும் நபருக்கு பாராட்டு விழா நடத்திய ஒரே மனிதர் கலைவாணராகத்தான் இருக்க முடியும். அவருடைய அந்த பண்பை நாம் போற்றுவது அல்ல, வாழ்க்கையில் 1% கடைபிடிக்கவும் வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் பொதுவாக நமக்காக வாழ்வதை விட்டு யாருக்காகவோ வாழ்கிறோம். யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் தேர்வல்ல, நமக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அன்பினை போல ஒரு அவஸ்தை வேறெதும் இல்லை. ஓரிடத்தில் பொறிந்து போன அன்பின் எண்ணத்தை மற்றொரு இடத்தில் அத்தன் எளிதாக பொருத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிரம்பி கிடக்கும் மனித கூட்டத்தில் யாரையும் ரசிக்க தோன்றலாம், ஆனால் தன் பொருட்டு ஏற்றுக்கொண்ட இடத்தில்தான் அன்பினை கொட்டும் மனிதர்கள் வாழ்வுதோறும் இறைஞ்சி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் உங்களை நேசிப்பவர்களை, நீங்கள் நேசிப்பவர்களை எப்போதும் அன்பின் மிகுதியில் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.